ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவில் போட்டல் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன். தோமான சொல்றாரு, நான் விசுவாசிக்க மாட்டேன். ஏன் விசுவாசிக்க மாட்டேன்? உன்னை விசுவாசிக்கிறதானே அழைத்தார் தேவன். விசுவாசிக்க மாட்டேன். யாருக்கிட்ட? சீஷர்களோடு, மற்ற 10 அப்போஸ்தலரோடு எல்லாம் ஒரு இடத்துல கூடி இருக்கிறான். நான் விசுவாசிக்க மாட்டேன். அதுவும் சொல்றான், பர்டிகுலரா சொல்றான், ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு, அப்புறமா அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவில போட்டு. பாருங்க, இயேசு வரல, உயிர் தேடலன்றதானே அசட்டு தைரியம். அவர் எங்க வந்துட்டார்? நான்லாம் பார்க்க மாட்டேன்பா. ஏன்னா ரொம்ப தெளிவானவர் ஆயிரு, போல்டா பேசுறவரான், அறிவுபூர்வமா பேசுறவரான், அவர் பேச்சு திறமையை காட்டி பார்க்கிறார். எனக்கெல்லாம் விசுவாசமே கிடையாதுங்க, நான் விசுவாசிக்க மாட்டேங்க. 26ஆம் வசனம். 8 நாளைக்கு முன்பு, இன்னைக்கு ஈஸ்டர் முடிஞ்ச எத்தனை நாள் ஆச்சு? இன்னைக்கு 8 நாளைக்கு அப்புறம் இயேசு வந்து நின்றார். இயேசு வந்து நிற்கிறார். வந்த உடனே என்ன சொல்ற? ஷாலோம், சமாதானம், வாழ்த்து சொல்ற. சொன்ன உடனே ஸ்ட்ரெயிட்டா ஒரு கண்ணு என்ன பண்ணுது? தேடுது. இயேசுநாதருக்கு தெரியும் தோமா மூஞ்சி எப்படி இருக்கணும். விசுவாசிக்க மாட்டேன்னு தானே சொன்னேன். நேரா வந்தார், அப்படி பார்த்தார், தோமாவே கூப்பிட்டார். கூப்பிட்டு, உன் விரலை நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவில போடு. தோமா ஆரம்பிச்சுட்டான். அடுத்து சொல்றார், அவிசுவாசி ஆயிராமல் நீ அவிசுவாசி ஆயிராதே. முதலாவது விசுவாசிக்க மாட்டேன், 2வது 8 நாளைக்கு பின்பு, 3வது அவிசுவாசி ஆயிராதே, 4வது நீ விசுவாசி ஆயிரு. தோமா பார்த்து சொல்றாரு இயேசு, நீ விசுவாசி ஆயிரு, அவிசுவாசி ஆயிராதே, நீ கண்டு விசுவாசிக்கிறாய். தோமா கண்டு விசுவாசித்தார். நாம் இந்த மாலை நேரத்தில் ஒரு முடிவுக்கு வருவோம். நான் காணாமல் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 4:17, இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவேன் என்று நம்புகிறதற்கு ஏது இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான், பலவீனமாயிருக்கவில்லை. விசுவாசத்தில் பலவீனமாயிருக்கவில்லை. தோமா அப்படிப்பட்ட ஒரு பலவீனம் இல்லாத விசுவாசம் உள்ள சந்ததியிலே இருந்து வந்த தோமா, நான் விசுவாசிக்க மாட்டேன் அப்படிங்கிறான். நமக்கு யூதருக்கு சம்பந்தம் கிடையாது, ஆனால் நாம் விசுவாசிக்கிறோம். 19ஆம் வசனம். Did not count it, and being not weak in faith, he considered not his own body now dead, when he was about 100 years old, neither yet the deadness of Sarah's womb. He staggered not at the promise of God through unbelief, but was strong in faith, giving glory to God. And being not weak in faith, he considered not his own body now dead, when he was about 100 years old, neither yet he the deadness of Sarah's womb. தமிழ்ல என்னாது இருந்தான்? He did not consider, he counted not, நினைச்சே பார்க்கல, அதை பொருட்டாவே எண்ணவில்லை. என்னது? செத்து போச்சு. he considered not. சரீரம் செத்து போச்சு, உடம்பு வீக்காகி போச்சு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இவர்கள் எல்லாரும் அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் அந்நியரும் விசுவாசத்தோடு மரித்தார்கள். ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க ஜெபம் பண்ணி விசுவாசித்தா உங்க கண்ணால இங்க பார்க்க முடியாவிட்டாலும் பரலோகத்திலிருந்து நான் பார்ப்பேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அந்த விசுவாசத்தோடு கூட நீங்கள் முன்னேறி செல்லும் போது எந்த அவிசுவாசமும் எந்த தடைகளும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுடைய ஜெப வாழ்க்கையை தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை தடுத்து நிறுத்த முடியாது. நீங்கள் விசுவாசிக்கிறவைகளை, நீங்கள் கேட்கிறவைகளை ஆவியிலே கண்டு நம்பி அணைத்து கொண்டு, எதை? ஆவியிலே கண்டு நம்பி
அணைத்துக் கொள்ளும். கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவைகளை எனக்கு தருகிறார் என்று நான் நம்பி அணைத்துக் கொண்டு விசுவாசிக்கிறேன். ஆவியிலே நம்புங்க, ஆவியிலே அணைத்துக் கொள்ளுங்க, ஆவியில கண்டுபிடிங்க. தூரத்துல இல்லாவிட்டா அவிசுவாசியிலையும் கெட்டு போனவர்களா இருக்கு. பூமியின் மேல் பரதேசிகள் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். மரணம் எப்படிப்பட்ட மரணம்? விசுவாசத்தோடுள்ள மரணம். சொல்றாரு தோமா கிட்ட, நீ விசுவாசியாய். அல்லேலூயா. சிலுவையில் இருப்பீர்களானால் ஒரு கவலையும் இருக்காது. நான் விசுவாசியா இருக்கிறேன், நான் தோமாவிலும் பாக்கியவான். ஏன் நில்லுங்க பார்க்கிறாள. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் உண்மையில் தமது முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் அருளி செய்ய கடவர் என்பதே. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.